Unit 1 நம்பர்ஸில் உள்ள recap exercise. அதில் 7 sum divide 7 by 36 by 35 by 81. அப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டத்தையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். இப்போ மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா செகண்ட் ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறணும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறணும். இப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா இப்போது வந்து சாதாரணமாக ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது இந்த டினாமினேட்டர் மேலே போயிடும், நியூமரேட்டர் கீழே வரும். இது பேர் தான் ரெசிப்ரோக்கல். இது மேலே போயிடும், இது கீழே வரும். இது பேர் தான் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக மாறணும். அது அப்படின்னா அது வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ 7 by 36 divided by 35 by 81. அப்போ இந்த 81 மேலே போகணும், இந்த 35 கீழே வரணும். இப்போ 7 by 36 இதுக்கு முன்னாடி எப்படின்னா இப்போ 7 by 36 எனக்கு 35 by 81 இருக்குது. இது எப்படியாச்சும் நம்மளால் கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனாலே நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுறோம். இப்போ 7 by 36 மல்டிப்ளை by 81 by 35 இருக்குது. வந்து 7ம் 35 ஒரு டேபிளில் வருமா? வரும். எந்த டேபிளில் வரும்? 7 டேபிளில் வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 7 1s are 7, 7 5s are 35. 36 81 ஒரு டேபிளில் வருமா? வரும். 9 டேபிளில் வரும். 9 9s are 81, 9 4s are 36. இப்போ நம்மளுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் வந்துருச்சு? 1 multiply by 9 வந்துருச்சு. 1 multiply by 9 divided by 4 by 5 அப்படின்னு வந்துச்சு. 1 multiply by 9 4 by 5. அப்போது வந்து 4 multiply by 5. அப்போது 1 multiply by 9னா 1 9s are 9, 4 5s are என்ன? 20. அப்போ அதோட ஆன்சர் என்ன? 9 by 20. அப்போ therefore 7 by 36 divided by 35 by 81 is equal to 9 by 20. நம்ம ஏன் டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா நம்மளால கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ எதுலேயுமே கேன்சல் பண்ண முடியாது இந்த இதில் இருந்தால். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷனாக மாற்றிருக்கோம். மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது நம்மளுக்கு செகண்ட் ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். ரெசிப்ரோக்கல்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டராக வரும், டினாமினேட்டர் நியூமரேட்டராக வரும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.